அஸ்ஸலாமு ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம்ல, அதில் வந்து சில பேருக்கு எந்தெந்த கேட்டகரியில் நான் என்னென்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஓகேவா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தெரியாதவங்க கண்டினியூவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது youtube.studio.comனு டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால இதிலே எனக்கு இருக்குது. இப்போ இதுக்கு போய்ட்டோமா, லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நமக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேலே பாருங்கள், இந்த உள்ள க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் வீடியோன்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வருதா? இதில் செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இந்த உள்ள இருக்குது இல்லையா, இது சூஸ் பண்ணதுமே நமக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன் காட்டும். இதில் மீடியா பிக்கர்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நமக்கு டேரெக்டாக கேலரிக்கு போகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் அப்லோட் பண்ணல, ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது நமக்கு அது பாட்டுக்கும் லோடிங் ஆகிட்டு இருக்கும் ஒன் சைடு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு என்னென்ன கேட்குதோ அது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? நம்ம எதை பற்றி போட போகிறோம் அப்படிங்கிறது கேட்குது இல்லையா, நம்ம அதை பற்றி நம்ம வந்து டைட்டில் அங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன், இங்கே வந்து நீங்கள் என்னென்ன எழுதணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கும் கீழே தம்ப்நெயில் செட் பண்ணுறது கேட்கும். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்ஸ் வீடியோங்கிறதுனால அது விசிபிள் ஆகலை. அதுக்கும் கீழே பிளேலிஸ்ட் இருக்கா, அதுக்கும் கீழே இந்த சி மோர்னு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது கீழே பாருங்கள், இதோட கேட்டகரி அப்படின்னு இருக்கா, இதில் நான் வந்து ஹவு டு அண்ட் ஸ்டைல்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, மோஸ்ட்லி நான் வந்து உள்ளே போய் காட்டுறேன், ஜுவல்லரிஸ் தான் அதிகமாக போடுறேன், அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இத்தனை கேட்டகரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் பாருங்கள், அது சம்மந்தமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து காமெடி, ஏதாவது காமெடி வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது போட்டுக்கோங்க. தேர்டு வந்து எஜுகேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆன்லைன் ஜாபை பற்றியே நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு இது கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளாம் வந்து எஸ்பிஓலலாம் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இப்போ எஸ்பிஓவில் வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்லையா, இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கும் கீழே என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து நம்ம ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கானது வீடியோஸு ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் அது சம்மந்தமானது போட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே கேமிங், ஹவு டு அண்ட் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் குக்கிங்கு இல்லை விளாக்ஸு இல்லைன்னா வந்து ஏதோ டிப்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரி சாரீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு டு அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து மியூசிக் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கீழே நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே நான் ப்ராஃபிட் அண்டு அதுக்கு கீழே பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸு. இப்போது மெயினாக பார்த்தா இந்த பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸ்லேயும் ஹவு டு அண்டு ஸ்டைல் இது ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் குக்கிங் வீடியோ போடலாம், பியூட்டி டிப்ஸ் போடலாம், இல்லை டிப்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா அதை நீங்கள் போடலாம். இது ரெண்டுத்துலேயும் மட்டும் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். விளாக்ஸு இல்லை டூர் போகிறீங்க அது போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கும் கீழே பெட் அண்ட் அனிமல்ஸு, அதுக்கும் கீழே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் சயின்ஸுன்னா ஏதாவது நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக ஒரு டெக்னாலஜி அது சம்மந்தமாக நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதுக்கும் கீழே ஸ்போர்ட்ஸு, அதுக்கும் கீழே வந்து ட்ராவல் அண்டு ஈவெண்ட்ஸ், ஏதோ ட்ராவல் விளாகு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் போடுங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து ஹவு டு அண்ட் ஸ்டைல்லையும் பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து நிறையவே நீங்கள் போடலாம். குக்கிங்கு டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு,
இல்லை ஏதாவது மக்களுக்கு சொல்கிறீங்க, இந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ளது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.